வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். படிப்படியாக காணிகளை விடுவிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்த மக்களின் வலி வேதனை தனக்கு தெரியும் எனவும், காணி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான விடயம் எனவும், படிப்படியாக காணிகளை விடுவிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் வலிவடக்கில் முன்னைய ஜனாதிபதியின் காலத்தில் 243 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த காணியை விவசாய காணி என்று தவறாக அடையாளப்படுத்துகின்றனர். அது மக்களின் குடியிருப்பு காணி. அந்த பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் இன்னமும் அகற்றப்படவில்லை. மக்கள் குடியிருக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வலிவடக்கில் இன்னமும் மீள்குடியமர வேண்டியவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தவறான தகவல் வழங்கப்பட்டுள்ளது. எமது காணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இப்போதும் எமது காணிகளுக்குள் பாதுகாப்பு தரப்பினர் புதிய கட்டிடங்களை அமைக்கின்றனர். பலாலி வீதியில் இன்னமும் 3 கிலோமீட்டர்கள் விடுவிக்கப்பட்டாலே மக்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். விமானியத்துக்கு மேலதிகமாக காணிகள் சுவீகரிக்கப்பட தேவையில்லை. ஏற்கனவே சுவீகரித்த காணிகளே போதுமானது என இதன்போது குழுவினரால் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று தையிட்டி திஸ்ஸவிகாரை சட்டவிரோத கட்டிடம் எனவும், விகாரைக்கு உரியதான காணியை மாற்றுக்காணியாக வழங்கினாலும் அது தொடர்பிலும் சந்தேகம் இருப்பதாகவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மாற்று காணியின் உறுதியில் சிக்கல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் தமது காணிகளை விடுவித்து தர வேண்டும் என கோரினர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர், காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன் எனவும், காணி உரிமையாளர்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்வையும் திணிப்பதற்கு தான் தயாரில்லை எனவும் குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் இரணைத்தீவில் கடற்படையினர் இப்போதும் பாஸ் நடைமுறையை பேணுகின்றனர் என்றும், பாதுகாப்பு தரப்பினரால் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பு அதிரடிப்படையினராலும் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன என ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன், கேப்பாப்பிலவு மாதிரி கிராமத்தில் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளது என குறிப்பிட்ட முல்லைத்தீவு மாவட்ட பிரதிநிதிகள் காணி விடுவிப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தனர். மேலும் யாழ் மாவட்டத்தில் காணியற்ற 114 குடும்பங்கள் மருதங்கணியில் குடியமர்வதற்கு இணக்கம் வெளியிட்ட போதும் அவர்களுக்கு காணிகள் இதுவரை பகிர்ந்தளிக்கப்படவில்லை எனவும் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் அரச காணிகள் பகிர்ந்தளிப்பில் நிலவும் சிக்கல் தொடர்பில் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அவை தொடர்பில் கவனம் எடுப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர், அதிகாரிகளும் சில இடங்களில் தவறு இழைத்துள்ளனர் என தெரிவித்ததுடன், வவுனியா மாவட்டத்தில் விரைவில் நடமாடும் சபை நடாத்தி தீர்க்கக்கூடிய காணி பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார். மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பது ஜனாதிபதியின் நிலைப்பாடு எனவும், அந்த நிலைப்பாட்டையே தானும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட ஆளுநர், மாவட்ட செயலாளராக 4 மாவட்டங்களில் பதவி வகித்தவன் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகள் தொடர்பான விவரங்கள் தெரியும் எனவும், அதன் அடிப்படையில் இது தொடர்பில் ஏற்கனவே பாதுகாப்பு தரப்பினருடன் பேச்சு நடாத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணி தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் தானா சத்தியமூர்த்தி தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதன் அவசியத்தை போதனா மருத்துவமனை பணிப்பாளர் ஆளுநருக்கு எடுத்துக் கூறினார். அத்துடன் ஆளணி வெற்றிடங்கள் நீண்ட காலமாக மீளாய்வு செய்யப்படவில்லை என்பதுடன், ஏனைய மருத்துவமனைகளுடன் ஆளணிகளை ஒப்பிட்டு போதனா மருத்துவமனைக்கான ஆளணியின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டியதன் தேவைப்பாடுகளையும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். மேலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சேவைகளை திறம்பட மேற்கொள்வதற்கு நீண்டகால நோக்கிலான 10 மாடியிலான புதிய கட்டிடத்தின் தேவைப்பாடுகளையும்
அதற்கான வரைபடத்தையும் ஆளுநருக்கு காண்பித்து போதனா மருத்துவமனை பணிப்பாளரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கான நிதியை பெற்றுத்தருமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கழிவுகள் அற்ற கிராமத்தினை உருவாக்கும் செயற்திட்டம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியாவில் கழிவுகளற்ற தேசத்தினை உருவாக்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கழிவுகளற்ற கிராமத்தினை உருவாக்குவோம் என்ற எண்ணக்கருவில் வீதியில் கழிவுகள் அகற்றி வவுனியா மாவட்டத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கான நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. சுமூகமான முறையிலும் ஆரோக்கியமான முறையிலும் கழிவுகள் அற்ற கிராமத்தினை உருவாக்குவோம் என்ற சிந்தனையின் கீழ் வீதியில் உள்ள கழிவுகளை அகற்றி வவுனியா மாவட்டத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கான கழிவு முகாமைத்துவம் செய்யும் திட்டத்தின் ஒரு கட்டமாக இறம்பிக்குளம் ஹொரவப்பதானை பிரதான வீதியின் அருகில் விழிப்புணர்வு பதாகை இடப்பட்டது. இந்நிகழ்வில் திட்டமிடல் முகாமையாளர் எஸ் அரவிந்தன், நகரசபை செயலாளர், மாற்று வழியில் பிணக்களை தீர்க்கும் மன்ற அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வட்டஇந்து கல்லூரியில் தேசிய ரீதியில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் வட்டு இந்து கல்லூரியில் இருந்து தேசிய ரீதியில் இடம்பெற்ற இளம் விவசாய விஞ்ஞானி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் லங்கா பிரதீபன் தலைமையில் கல்லூரியின் சோமசுந்தர புலவர் அரங்கில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தேசிய ரீதியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு கல்லூரி சமூகத்தால் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கல்லூரியின் பழைய மாணவரும் ரட்னம் பவுண்டேஷன் ஸ்தாபகருமான கலாநிதி ரட்னம் நித்யானந்தன், விவசாய போதனாசிரியர் ரமேஷ், ஆசிரியர் ஆலோசகர் அருந்தவம், வடமாட்சி களக்கற்கை நிலைய முகாமையாளர் கோகுலராஜன், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் பலாலி மீள்குடியேற்ற சபைக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் யாழ்ப்பாணம் பலாலி மீள்குடியேற்ற சபைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பொதுமக்களின் காணிகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு பின்வந்த எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள் பயனடையக்கூடிய வகையில் விடுவிக்கவில்லை என பலாலி மீள்குடியேற்ற சபை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். 5 மாவட்டத்திலும் இராணுவம் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் ஏனைய திணைக்களங்களால் கையகப்படுத்த காணிகள் சம்பந்தமாக கௌரவ ஆளுநரோடு நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொண்டாங்கள். அந்த வகையில் தன்னுடைய காலத்தில் தன்னால் முயற்சிக்கவே தான் செய்ய வேண்டும் சொல்லியும் தான் விடுவிக்கிறக்கான முயற்சிகள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் எங்களுக்கு அது சந்திப்பு உள்ள திருத்தி, ஆனால் முழுமையாக காணி விடுவிப்பது எங்களுக்கு சந்தேகம். தவறான செய்திகள் ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காணி சுவீகரிப்பு, விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற போர்வை, இராணுவ பாதுகாப்பு என்ற போர்வையில் இந்த வலிவடக்கு காணிகளை அபகரிக்கின்ற ஒரு பாரதூரமான ஒரு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். விமான நிலைய விஸ்தரிப்பு இது இப்போ பேசுபொருளாகவும், காணி சுவீகரிப்பை அரசு அதிகாரிகள் மிகவும் தந்திரமாக செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். சாட்டுப்போக்கு சொல்லி இராணுவ தளபதிகள் இந்த அரசு அதிகாரிகளை வைத்து இந்த பிரதேசங்களை விடுவிக்காமல் காலத்தை இழுத்தடிக்கிறதுக்கு சொல்லுகின்ற நடவடிக்கை வருத்தத்துக்குரியது. 2500 ஏக்கர் காணி இன்னும் அந்த வழிவடக்கிற விடுவிக்கப்பட இருக்குது. பல அலியம், மயிலட்டி, தையட்டி, ஊரணி, கட்டுவன் என்று பல கிராமங்கள் அங்கே இன்னும் மீள்குடியேறாமல் மக்கள் அகதிகளாக சொந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக அவர்கள் இருந்தபோது 1500 ஏக்கர் விட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்தபோது 243 ஏக்கர் காணி விடப்பட்டது. இன்னும் அந்த காணி மக்கள் 5 மணிக்கு பின்னேரம் வெளியில் வந்து வேணும், போய் வர முடியாத சிக்கலில் இருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் 2 இராணுவ முகாம் இருக்கிறது. இந்த ஜனாதிபதியோட காலத்திலே நாங்கள் அகதிகளாக வாழுகிறோம். ஒவ்வொரு ஜனாதிபதிகள் வரும்போது நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பித்து எங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. 2 தலைமுறைகள் போராடி வயது போய் இறந்து விட்டார்கள். இப்போது நாங்கள் 3வது தலைமுறை போராடுகிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே 17 கிராமங்களிலே 4295 ஏக்கர் காணி, 917 குடும்பங்களுடைய காணி தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம், ஆர்மி, நேவி, விமானப்படை என்று சொல்லி கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். மக்களுடைய காணியை விட்டு தாங்களும் தங்களுடைய அரச காணியை கையகப்படுத்தி வைத்திருக்கும் அரச காணிகளிலே தங்களுடைய செயல்திட்டங்களை செய்து கொண்டு தங்கட பாட்டில் இருந்தால் மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
தங்களுடைய செயல்பாடும் அப்படியே போய்கொண்டிருக்கு. பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற இந்த காலகட்டத்திலே எங்கள் மாதிரி கிராமத்தில் இருக்கிற எங்களோட மக்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை. எங்களுக்கு இன்னும் காலம் இழுத்தடிக்க வேண்டாம். காலம் இழுத்தடித்து கொண்டு போய்க்கல சமூகத்தில் சீர்கேடுகளும் வறுமையும் கலாச்சார சீர்கேடுகளும் நிறைந்து கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் இன்னும் இழுத்தடிப்பு வேண்டாம். மிக விரைவிலே எங்களுடைய அந்த காணியை விடுவித்து மக்களை குடியமர்த்த வேண்டும் என்றதை வேண்டுகோளை விடுத்துள்ளேன். கிளிநொச்சி பூநகரி பகுதியில் கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூநகரி பகுதியில் கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பூநகரி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து யாழ்ப்பாண பகுதியிலிருந்து புத்தளம் நோக்கி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கூலர் வாகனத்திலிருந்து 60 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டதுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பயணித்த வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சந்தேக நபர்களை நாளைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நுவான் ஆஷிரி குறிப்பிட்டுள்ளார். அர்ச்சுனாவினால் படையினர் வசமுள்ள காணிகளில் ஒரு பகுதியை ஏனும் விடுவித்து தர முடியுமா என வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈனா முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கில் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணியற்று இருக்கின்ற நிலையில் அர்ச்சுனாவினால் அவர்களுக்கு காணியை பெற்றுக் கொடுக்க முடியுமா என வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈனா முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அர்ச்சுனா சொல்லியிருக்கிறார், அதிகாரம் இடிக்க முடியாது, அது நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தில் வேற உடைக்கலாது, அது இருக்கும்னு சொன்னார். அப்படி என்ன சொன்னால் நான் அர்ச்சுனாவை பார்த்து நான் கேட்கிறேன். அவர் தான் சொன்னவர் தனக்கு 10 ஏக்கர் காணி இருக்குது பெரிய விழாவில். தன்னுடைய 10 ஏக்கர் காணியை பிகாரைக்குள்ள காணி மக்களுக்கு அந்த 10 ஏக்கரா குறிச்சு கொடுப்பாரு. உண்டு ஒரு விஷயம். 2வது விஷயம், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அன்னளவாக எனக்கு தெரிஞ்ச வகையில் 40,000க்கு மேற்பட்ட மக்கள் காணி இல்லாமல் அந்த மக்களுக்கு காணியை கொடுக்க முடியுமா? மண்டதவியில் கடற்படை மீன்பிடி துறைமுகத்தை 90ஆம் ஆண்டுல பிடிச்சி இட்ட வரைக்கும் வச்சிருக்கின்றது. மீன்பிடி துறைமுகத்தில் படகுகள் கட்ட முடியாமல் 2 கரைக்கும் படகு கட்டப்பட்டது. அப்ப அவர் அதை உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சிரேஷ்ட பொருளியலாளர் அந்தோனி ஓபிஷேகர நேற்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சிரேஷ்ட பொருளியலாளர் அந்தோனி ஓபிஷேகர வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. யுத்தத்துக்கு முன்னர் வடக்கு மாகாணத்தில் இருந்து பெருமளவு மரக்கறிகள் மற்றும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன எனவும் தற்போது அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். முன்னர் சீமெந்து தொழிற்சாலை, அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டை, ஆணையரவு உப்பளம், பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகள் இயங்கினாலும் தற்போது அவை முழுவீச்சில் இயங்கவில்லை எனவும் இதனால் வடக்கில் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகள் கேட்டறிந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாகவும் உலக வங்கி பிரதிநிதிகள் அவதானம் செலுத்தினர். வட மாகாணத்தின் அரசியல் நிலைமைகள், ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பிலும் உலக வங்கி குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் உலக வங்கியின் ஆலோசகர் கணேஷ் விக்னராஜா மற்றும் ஆராய்ச்சி ஆய்வாளர்களான உதகிரணி அதபத்து, நிரோசா பெரேரா ஆகியோரும் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் முனா நந்தகோபாலன், ஆளுநரின் இணைப்பு செயலாளர் ஆனா எனா சுனா ராஜேந்திரா ஆகியோரும் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் சாவச்சேரி டெர்பே கல்லூரியின் வீதியோட்ட நிகழ்வு நேற்று காலை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் சாவச்சேரி டெர்பே கல்லூரியின் வருடாந்த இளமையுணர் திறனாய்வு போட்டியின் வீதியோட்ட நிகழ்வு நேற்று காலை இடம்பெற்றது. ஆண்களுக்கான வீதியோட்டம் கொடிகாமம் அரசின தமிழ் கிழவன் பாடசாலை முன்பாக இருந்தும், பெண்களுக்கான வீதியோட்டம் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கு முன்பாக இருந்தும் ஆரம்பமாகி டெர்பே கல்லூரி முன்பாக நிறைவு பெற்றது. இந்த போட்டியில் முதல் 3 இடங்களையும் பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு வெற்றி கடியங்கள், பணப்பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வருடம் தோறும் உயர்தரம் 2009 அணியின் நிதி அனுசரணையில் வீதியோட்ட நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பாக நீதியை நிலைநாட்டுங்கள் என
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார் இந்தினுயில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பாக நீதியை நிலைநாட்டுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்தினுயில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ පත්වෙලා ඉන්නේ පස්වෙනි ජනාධිපතිවරයා. චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක නෝනා හිටියා. මහින්ද රාජපක්ෂ මහත්තයා හිටියා. මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා හිටියා. රාජීව කුලසිංහ මහත්තයා හිටියා. දැන් මේ ඉන්නේ පස්වෙනි ජනාධිපතිවරයා අනුකුමාර දිසානායක. நாட்டில் கொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பாக எம்முடன் இணைந்து குரல் கொடுத்து போராடியவர்களே இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அன்று கூறியதை இப்போது மறந்துவிட்டதைப் போல இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக நல்லது, அரசாங்கம் குறிப்பிட்ட அளவு தூரம் விசாரணைகளை செய்தது. எனவே மக்களுக்கு இந்த விடயம் குறித்து நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கவும். හරි අඩකින් දායක වුණා. ඒ නිසා නිකන් ඇඟේ කුණෑ වගේ කතා කරන්න එපා කියලා මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. மன்னார் மாவட்ட வைத்தியசாலை புனரமைக்கப்பட உள்ளது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் திடீர் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுமான பணிகளை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் திடீர் விபத்துகள் மற்றும் திடீர் விபத்து தீவிர சிகிச்சை பிரிவின் கட்டுமானம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குவதற்காக உயர்ந்தபட்சம் 600 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது. அப்பணிகளுக்கு இரு தரப்பினருக்கிடையே கையொப்பமிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் உடன்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய இரு தரப்பினருக்கு இடையிலான குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு சேவைக்கு ஏற்புடைய சட்டங்களை மீளாய்வு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசு சேவைக்கு ஏற்புடையதாக காணப்படுகின்ற சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளை மீளாய்வு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ்த தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අතුරු යෝජනාව තිබෙන්නේ රාජ්‍යසේවයට අදාළව පවත්නා නීති රීති හා රෙගුලා සමාලෝචනය ලක් කර ඒ නීති රීති සරල කිරීම மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக பொறிமுறைகள் பழைய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளுக்கு அமையவே தற்போது செயற்படுத்தப்படுகின்றது. குறித்த காலப்பகுதியில் நாட்டில் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு துறைகள் பெருமளவில் முன்னேற்றமடையாத நிலைப்பாடே காணப்பட்டது. ஆகவே உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகள் சமகால நிலைமைகளுக்கு பொருத்தமற்றதாக இருக்கின்றது. ஆகவே சேவை பெறுநர்களுக்கு வினைத்திறனாகவும் பயனுறு வகையிலும் சேவைகளை வழங்குவதற்கு தடைகள் காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் சமகால அரசு சேவைகளின் தேவைகளுக்கு ஏற்புடைய வகையிலும் மறுசீரமைப்புகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதற்கிணங்க குறித்த அதிகாரிகள் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக்கொண்டு தற்போது காணப்படுகின்ற சட்டங்கள் ஒழுங்கு விதிகள் மற்றும் படிமுறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான விதந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் தலைமையில் ஏனைய அதிகாரிகளுடன் கூடிய குழுவொன்றை நியமிப்பதற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. හතර යෝජනාව තිබෙන්නේ රාජ්‍යසේවයට අදාළව පවත්නා නීති රීති හා රෙගුලා සමාලෝචනය ලක් කර ඒ නීති රීති සරල කිරීම. தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. ஸ்வீடன் தலைநகரில் பாடசாலைக்கு சென்றவர்கள் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிஸ்பெர்க்ஸ்கா பாடசாலைக்கு சென்றவர்கள் மீது நபர் ஒருவர் நடாத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த பாடசாலையில் 20 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் தேர்வு முடிந்ததை அடுத்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். எனினும் ஒரு சில மாணவர்கள் பாடசாலையில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் பாடசாலைக்கு சென்ற இனம் தெரியாத நபர் ஒருவர் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதனால் 10 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் குறித்த நபர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.